சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த லெஹங்கால சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணிருக்கேன்பா. அத அவ போட்டானா 10 நிமிஷத்துல உடம்பு பயங்கரமா எரிஞ்சு போயிடும்பா. உடம்பு எரிச்சல அந்த கையில் துடிச்சு போயிடுவாப்பா. அவளோட தோலெல்லாம் உறிஞ்சு அப்புறம் குஷ்டம் வந்த மாதிரி இருக்க போறா. என்னதான் எழில் கையில காதலிச்சாலும் பொதுவா ஆம்பளைங்க கட்டிக்க போற பொண்ணு அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்படி அழகெல்லாம் செதஞ்சு கேவலமா இருக்கிற அந்த கையிலோட முகத்தை பார்த்து எழில வெறுத்துருவாருப்பா. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம எழில் என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த விஷயம் சம்பந்தியமாவுக்கு தெரியுமா? இல்லப்பா, இந்த விஷயத்த அவங்களுக்கு தெரியாம தான் பண்ணிருக்கேன். அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நான் ஏமாந்து போய் தான் நிக்கணும்பா. அதான் என் எழிலுக்காக நானே இதை பண்ணிட்டேன். பாத்துமா, நீ மாட்டிக்காம இருக்கணும். நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க பயப்படாம இருங்க. சரிம்மா. ஏங்க, கயலோட கல்யாணம் நின்னுடுன்னு பார்த்தா நீங்க தான் எதையோ யோசிச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் நின்னுகிட்டு இருக்கீங்க. ஐயோ, நேரம் போக போக எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்குங்க. தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. பிபி ஏறி அப்படியே மண்டை வெடிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ, என்னதாங்க திட்டம் வச்சிருக்கீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு? வாயை திறந்து சொல்லுங்களேன். என்னோட முத திட்டம் இங்க ஒரு பெரிய சண்டையை உருவாக்குறது தான். சண்டையா? ஆமா. யாருக்கும் யாருக்கும் சண்டையை உருவாக்கலாங்கிறீங்க? நம்ம எழில் மாப்பிள்ள வீட்டுக்கும் கயல் குடும்பத்துக்கும் இடையில தான். அது வெறும் வாய் வார்த்தை சண்டையா இல்லாம கைகலப்பா மாறணும். போலீஸ் கீலீஸ்னு வந்து மண்டபமே ஒரு போர்க்களமா மாறணும். அது எப்படி மாறும்? நானும் பல ஐடியாக்களை யோசிச்சேன். அதுல பெட்டர்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதை இப்ப சொல்றேன், கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீ என்ன பண்ற, அந்த அன்புவோட செல்போனை ஆட்டை போட்டு ஆட்டையை போட்டு அத கல்பனா கிட்ட கொடுத்து லேடிஸ் பாத்ரூம்ல செல்போன் கேமராவை ஆன் பண்ணி ஒரு இடத்துல வைக்க சொல்லு. ஐயே, லூசு, சொல்றத கேளுடி. சொல்லுங்க. அங்க யாராச்சும் ஒரு பொம்பளை அதை பார்த்துட்டு ஐயோ அம்மானு கத்தி கதறி யாரோ லேடிஸ் பாத்ரூம்ல செல்போன்ல கேமராவை ஆன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அங்க ஒரு பிரளயமே நடக்கும். அந்த செல்போன் யாருதுன்னு விசாரிக்கிறப்ப அன்பு பையன் மாட்டுவா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அன்புவ பொம்பளை கோஷ்டிங்க எல்லாரும் சேர்ந்து கேவலமா திட்டுவாங்க, அடிக்க வருவாங்க. அப்ப நம்ம உள்ள பூந்து மாப்பிள்ளை வீட்டு சைடுல எவனையாவது ஏத்தி விட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுற அளவுக்கு கொண்டு போயிடலான்னு இருக்கேன். சூப்பருங்க. ஆனா என்ன ஆனா? நம்ம இதுல மாட்ட மாட்டோம்ல. போனை மட்டும் கரெக்டா ஆன் பண்ணி வச்சுட்டு வர சொல்லு. மத்தது தானா சிறப்பா நடக்கும். இதுல நீ சிக்கிர கூடாதுன்னு தான் கல்பனாவை கொண்டு போய் வைக்க சொல்லுன்னு சொன்னேன். ஐயோ, என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. அக்கறையும் இல்ல சக்கரையும் இல்ல, நீ சொதப்புவ. அதனாலதான் தெளிவா கல்பனாவை பண்ண சொல்லுன்னு சொன்னேன். என்ன அவமானப்படுத்துறீங்களா? அட, டைம் ஆச்சு. உன் சப்ப வாயை மூடிக்கிட்டு போய் சொன்ன வேலையை பாரு போ. திட்டாதீங்க. உடனே அன்போட செல்போனை நான் உஷார் பண்ணிடுறேன். தர்மலிங்க சார், ஒரு நிமிஷம் வாங்க. இந்த வர. அஞ்சலி, கல்யாண செட்டப்லாம் சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா, நல்லா இருக்கு மகேஷ் சார். நைஸ். நம்ம கல்யாணம் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபத்துல நடந்தா சூப்பரா இருக்கும். என்னது?
அதான் நமக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம் கூட இந்த மண்டபத்திலே நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா நல்லா இருக்கும். சரி போலாமா? வாங்க. அஞ்சலி, கூடிய சீக்கிரமா இந்த மாதிரி ஒரு ரிச்சான கல்யாண மண்டபத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஆ. ஏ தீபிகா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? வா, வந்து சபையில வேலை விடுங்க ஆண்டி. அங்க நிக்கவே எனக்கு கடுப்பா இருக்கு. எழிலனா அந்த கையில் பக்கத்துல வச்சு பார்க்க இஷ்டம் இல்லாம தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னால முடியல ஆண்டி. என் மன நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாமே எனக்கு புரியுது. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன், என்ன நம்பு. அதான் எப்போ? தீபிகா, எழிலுங்கிற நீ ஆசைப்பட்ட பொக்கிஷம் உனக்கு லாபமா கிடைக்கணும்னா நீ பொறுமையை இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எவ்வளவு நாளைக்கு தான் ஆண்டி நானும் பொறுமையா இருக்கிறது? நான் பாக்குறேன்னு தெரிஞ்சு அந்த கையில் வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. அப்படியே அடிச்சு மண்டி உடைக்கணும் போல இருக்கு. ஏய், அன்னைக்கு பொண்ணு இருக்கிற ஃபங்க்ஷன்ல பூந்தட்டிய மேல இருந்து தள்ளி விட்ட மாதிரி லூசத்தனமா ஏதாவது பண்ணி வைக்காத தீபிகா. நான் ஒரு பெரிய பிளானே செட் பண்ணி வச்சிருக்கேன். நீ இப்படி தனியா வந்து நின்னுட்டு இருந்தா உன் மேல டவுட் தாமா வரும். தயவு செஞ்சு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. என்னால முடியல ஆண்டி. என் மருமகள்ல, என் செல்லம்ல, கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுத்துக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் தானே, விடிஞ்சா உன் கழுத்துல எழில் தாலி கட்டுவான். நான் போட்டு வச்சிருக்கிற பிளான டைம் பார்த்து நடத்துவேன். அது வரைக்கும் நீ கேஷுவலா கூலா இரு. போ, செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ போய் வெல்கம் பண்ணு போ.